வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். ரூசே இப்போ பிரேக்கிங்கான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. இதை தவிர்த்து டபிள்யூபிள்யூவில் கிட்டத்தட்ட ஒரு 18 வருஷமாக ரெஸ்லிங் பண்ண ஒரு ரெஸ்லர் நான் ரெஸ்லிங்கை விட்டு போக போகிறேன்னு சொல்லிக்கிறாங்க. பேக்லாஷோடைய ஒரு சில அஃபிஷியல் மேட்ச் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள் கிடச்சிருக்குது. இதை தவிர்த்து செத்ரோலன்ஸோடைய நியூ ஃபேக்ஷனில் இணைய போகிற ஒரு சில பேருடைய பேர் நமக்கு அடிபட்டிருக்குது. வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம். மறக்காமல் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் ஒரு ரெஸ்லிங் செய்யலை தமிழில் தெரிஞ்சுக்கோங்க. மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் அடுத்த ஃப்ரெண்ட்ஸை உருவாக்குறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். இந்த வாரம் நடந்து முடிஞ்ச மண்டே நைட்டால நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. செத்ரோலன்ஸ் பார்த்தீங்கன்னா தன் டீமில் அடுத்த ஒருத்தர் தேவைன்னு சொல்லிட்டு சாமி ஜெயினை ஹெல்ப் பண்ணியிருப்பார். அதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பேசியிருப்பார் செத்ரோலன்ஸ். அதாவது நீ எந்த பிராண்டில் வேணாலும் இரு, அதாவது சாமி ஜெயின் ஒருவேளை இன்றைக்கி அக்செப்ட் பண்ணியிருந்தாருன்னா ஒரு ஸ்மாக்டவுன் பிராண்டுக்கு போயிருப்பாராம். ஸ்மாக்டவுன் பிராண்டில் இப்போ நம்ம ஜான்சனா சாம்பியனாக இருக்கார்ல, அவர் ராண்டி ஆர்டன் கூட ஃபியூட் முடிஞ்சதுக்கப்புறமா அந்த அன்டிஸ்பியூட்டட் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்பான வாய்ப்பு சாமி ஜெயினுக்கு கிடச்சிருக்குமா. ஆனால் நான் அக்செப்ட் பண்ணலை. ஸோ எந்த பிராண்டில் இருக்கிற அப்படிங்கிறது முக்கியம் இல்லை. பட் ஆனால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இவருக்கு ஃபெரவராக இருக்கணும் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்குது. இப்போது செத்ரோலன்ஸோடைய டீமில் ப்ரான் பிரேக்கர் இருக்குது ஒரு மிகப்பெரிய பலமாக இருக்குது. ப்ரான் பிரேக்கர் அண்ட் செத்ரோலன்ஸ். இப்போ இந்த டீமை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? ஸ்ட்ரென்த்து. இப்போது ஜட்ஜ்மெண்ட் டே பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் வீக்கு, ஒருத்தர் டம்மி பீஸு, ஒருத்தர் மிட் கார்டரு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இப்போ ப்ரான் பிரேக்கர் செத்ரோலன்ஸை பார்க்கும்போது அவன் பறந்து அடித்தானா இவன் பாஞ்சு அடிப்பான், இவன் பாஞ்சு அடித்தா இவன் பறந்து அடிக்கிறான். ஒருவருக்கு ஒருவர் சளைக்காமல் இருக்காங்க. ஸோ அடுத்த மெம்பர் ஸ்ட்ராங்கான ஒருத்தராக இருக்கணும். இப்போது நான் ஒரு சில செய்திகள் சொல்லியிருந்தேன். டபிள்யூபிள்யூ இருக்கிற கிரியேட்டிவ் மெம்பர்ஸ் மற்றும் பால் ஹேமன் ஆஸ்டின் தேரி மேலே ஒரு குறிக்கோளாக இருக்கார். ஆக்சுவலி இப்போ உருவாக்குற டீம் பால் ஹேமனால் உருவாக்கப்படுற டீம். ஸோ அவருக்கு ஃபேவரான ஒரு சில ரெசல்ஸ் இருப்பாங்க. அதில் தான் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருமே ஆஸ்டின் தேரியை சொல்லிட்டு இருக்கிறாங்க. பட் ஆனால் ட்ரிபிள் ஹைட்ஸுக்கு ஆஸ்டின் தேரி மேலே அந்த வேலை இன்ட்ரெஸ்ட் இல்லை. டாக்டிமாவே சாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டின் டிவிஷனில் போட்டுட்ருக்காரு. இப்போது ஸ்ட்ரென்த்தான ஆள் அப்படின்னு சொல்லும்போது நிறைய ரெஸ்லிங் அப்சர்வர் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த ஸ்ட்ரென்த்தான ஆள் பிரான்சன் ரீடாக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. ஸோ கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஆக்சுவலி பிரான்சன் ரீட் சொன்ன மாதிரி ஒரு ஸ்ட்ரென்த்தான ஆள் தான். வார் கேமில் அவருக்கு சண்டை போட்டு இன்ஜுரி ஆன காரணத்தினால தான் பார்த்தீங்கன்னா அவர் போயிட்டார். ஆக்சுவலி அவர் வரதுக்கு இன்னும் 2-3 மாதம் ஆகும். டைம் எடுத்தாலும் பிரச்சனை இல்லை. இப்போ எப்படி ஜாக்கப் ஆட்டு டைம் எடுத்தாலும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு பிளட்ல இல்லை 4 மாதம் கழிச்சு டபிள்யூபிள்யூக்கு ரிட்டர்ன் ஆனாது சம்மர் ஸ்லாமுக்கு முன்னாடி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவரும் டைம் ஆனாலும் பிரச்சனை இல்லை, சரியான நேரத்தில் செத்ரோலன்ஸ் டீமில் ஜாயின் பண்ணால் அது ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறதாகவும். ஸோ அந்த மெம்பராக பிரான்சன் ரீட் இருக்க சான்ஸ் இருக்குது. ஆக்சுவலி நான் 100% சொல்லலை, சான்ஸ் இருக்குது அப்படிங்கிற ஒரு செய்தி கிடச்சிருக்குது. காய்ஸ் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். செத்ரோலன்ஸ், பிரான்சன் ரீட், ப்ரான் பிரேக்கர் அம்புட்டு தான் இருக்கிற மொட்டை டைட்லையும் இவங்ககிட்ட கொடுத்துடலாம். ஏன்னா இதில் நீங்கள் யாரை வச்சு தோப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்கள். இப்போது ரோமன் ரெயின்ஸ் சிஎம் பங்கே டீமாக வந்துட்டாலும் செத்ரோலன்ஸ் சொல்லி தோப்பாரா, இல்லாட்டா இந்த பக்கம் ப்ரான் பிரேக்கர் தோப்பாரா, இல்லை பிரான்சன் ரீட் தோப்பாரா? கணிக்க முடியாத ஒரு எப்படி சொல்ல 3 பேரும் சேர்ந்தாலே அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த டீமுக்கு என்கிட்ட ஒரு பேர் வைங்க அப்படின்னு சொன்னால் நான் கண்டிப்பாக என்ன பேரை சொல்லுவேன் தெரியுமா? எவல்யூஷன் சொல்லுவேன். ஏன்னா அந்த டீம் மாதிரியே இந்த டீமையும் செத்ரோலன்ஸ் உருவாக்கிட்டு இருக்காரு. பேசாமல் இதுக்கு எவாலாஷின் அப்படின்னு வச்சிடலாம். இல்லாட்டா எப்படி சொல்லலாம், செத்ரோலன்ஸோடைய பேரையே வச்சிடலாம். செத்ரோலன்ஸ் அந்த செத் எவல்யூஷன் எரா அப்படின்னு வச்சிடலாம். நல்லா இருக்குல்ல? இல்லை லாரன்ஸ் எவல்யூஷன் யாரும் வச்சிடலாம், நல்லா இருக்கும். நான் பெருசாக ஒன்று விஷயம் எக்ஸ்பெக்ட் பண்ணேங்க. செத்ரோலன்ஸ் கிட்ட பார்லிமெண்ட் சேர்ந்ததுக்கப்புறமா பார்லிமெண்ட் மாதிரியே ட்ரெஸ் பண்ணிட்டு வருவார், கலர்ஃபுல்லாக இருக்கும்னு. பட் ஆனால் அது எதுவும் நடக்கலை. அண்ட் செத்ரோலன்ஸ் பயங்கரமான வில்லத்தனத்தை பண்ணுறாரு ரசிகர்கள் மத்தியில். பட் இருந்தாலும் அவர் வில்லத்தனம் பண்ணாலும் ஃபேன்ஸ் மத்தியில் பயங்கரமான வரவேற்பு இருக்குது. செத்ரோலன்ஸ் ஒரு ஹீல் ரெஸ்லர் அப்படின்னு சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு சப்போர்ட்டிங் இந்த ஒரு ஆள் இருந்தது. ஸோ காய்ஸ் ரோமன் ரெயின்ஸ் ஹீல் கேரக்டர் பண்ணும்போது ஃபேன்ஸ் பூ பண்ணாங்க அண்ட் சேரும் பண்ணாங்க. பட் ஆனால் செத்ரோலன்ஸ் பயங்கரமான ஹில்டன் தானோ, அதுவும் ரோமன் ரெயின்ஸ் செத்ரோலன்ஸ்னா அந்த அளவுக்கு கொடூரமாக அட்டாக் பண்ணார். இந்த வாரம் சாமி ஜெயிலெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு கொடூரமாக அட்டாக் பண்ணார். பட் இருந்தாலும் ஃபேன்ஸ் ஸ்டில் சப்போர்ட்டிங் செத்ரோலன்ஸ். ப்ரான் பிரேக்கரையும் தாங்க அந்த மனுஷனையும் தூக்கி கொண்டாடுறாங்க ரசிகர்கள். டபிள்யூபிள்யூவில் பார்த்தீங்கன்னா 16 வருடத்துக்கு மேலே, அதுலேயும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 15 ரெசல்மேனியா இருக்குமா? சரி, அதோட கம்மியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நேற்றுக்கு தான் ஒரு நியூஸில் சொல்லியிருந்தேன், ஒரு 12 ரெசல்மேனியா நினைக்கிறேங்க. அந்த அளவுக்கு அதிகமான ரெசல்மேனியாவில் சண்டை போட்டவங்க தான் நியோமி. ஸோ அப்படிப்பட்ட நியோமியை இப்போ தன்னுடைய ஒரு கோரிக்கையை டபிள்யூபிள்யூட்ட சொல்லியிருக்கிறாங்களாம். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ரெஸ்லிங்கை விட்டு போகிறேன், டபிள்யூபிள்யூ விட்டு போகிறேன் அப்படின்னு. ஏன் டபிள்யூபிள்யூ விட்டு பிடிக்கலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு குழந்தை இருக்குது, குழந்தைங்க கொஞ்சம் வளர்ந்துருச்சு. ஸோ இதுக்கப்புறமா அவங்கள மெச்சூரிட்டாக வளர்க்கணும்.
அதாங்க பெண் குழந்தை ஆண் குழந்தை ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா வளர்ந்துருச்சுன்னா நம்ம கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நல்லது கிட்ட சொல்லணும், சொல்லாட்டா நாசமாக போயிரும்ல. ஸோ அதனால் நான் வந்து WWE விட்டு போயிட்டு என் குழந்தைகளை பார்த்துக்கிறேன், என் ஃபேமிலியை பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நியோமி சொல்லியிருக்கிறாங்களாம். ஸோ நியோமி வந்து ரெஸ்லிங் கெரியரை விட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டுருக்கிறாங்க. ஸோ WWE விட்டு கூடிய சீக்கிரம் போயிடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும்ல, நியோமியோட ஹஸ்பண்ட் தான் ஜிம்மி யூசோ. ஸோ ஜிம்மி யூசோ WWE ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காரு. ஸோ அதே நேரத்தில் நான் இந்த ரெஸ்லிங் கம்பெனியில் ஒர்க் பண்ண பிடிக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா உண்மையிலேயே காரணம் வந்து ஃபேமிலியை பார்த்துக்கிறத தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பெண்டா வாக் அப்படிங்கிறது உண்டு. அதாவது பெண்டாவுடைய நடை அப்படியே பார்த்தீங்கன்னா சிலுத்து எடுத்துகிட்டு நடப்பார். நடையை போட்டால் காப்பரேட்டு போட்டுருவானுங்களோ, சரி இருந்தாலும் லைட்டாக கிளிப்பாக போடுறேன் பாருங்கள், பார்த்துட்டிங்களா, அவ்வளோதான் போடுவேன், அதுக்கு மேலாம் போட மாட்டேன். பெண்டாவுடைய நடை அப்படிங்கிறது ரொம்பவே அழகாக இருக்கும். அந்த பெண்டாவுடைய வாக்கை பார்த்தீங்கன்னா இந்த வாரம் நடந்து முடிஞ்ச மண்டே நைட்டால் பார்த்தீங்கன்னா WWE வந்து அப்படியே அந்த கமெண்ட்ரி டேபிளில் நடக்கிற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணியிருப்பாங்க. அது உண்மையிலேயே நல்லா இருந்தது. அண்ட் நம்ம பெண்டாவுக்கு பார்த்தீங்கன்னா கால் கிரிப்பான கால் தாங்க, எல்லா இடத்துலையும் அவருடைய பெண்டா வாக்க விடுறாரு. ஏன்னா கமெண்ட்ரி டேபிள் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் உங்களுக்கு தெரியும், அதுலேயே இப்படி நடக்கிறாருன்னா மனுஷன் வேறு லெவல் தாங்க. இந்த வாரம் ரூசை பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொமோ பேசியிருப்பார், அதுதான் ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாக இருக்குது. அதில் அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, WWEல நான் அந்தளவுக்கு ஒரு கொடூரமாக இருந்தேன், பல்கரே ப்ரூஃப் அப்படிங்கிற கேரக்டரில் பங்கமாக இருந்தேன், அதாவது அவருடைய பழைய கேரக்டரை பற்றி மென்ஷன் பண்ணி பேசியிருப்பார். நான் வந்து WWE விட்டு போனதை நினச்சி, அதாவது AEW ஜாயின் பண்ணதுக்கப்புறமா நான் WWE விட்டு போனதை நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருப்பார். ஸோ மறைமுகமாக பார்த்தீங்கன்னா AEWல எனக்கு இருந்தது பிடிக்கல, அங்கே உள்ள மேனேஜ்மெண்ட் பிடிக்கல அப்படிங்கிற விஷயத்த ரூசே வந்து பேசியிருக்காரு. இந்த விஷயம் தான் பார்த்தீங்கன்னா இப்போ சர்ச்சைக்குரிய விஷயமா இருக்குது. ஸோ இப்போ வந்து எப்படி சொல்ல, WWEல வந்து மறைமுகமாக AEW தாக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ AEW அப்படிங்கிற ரெஸ்லிங் கம்பெனியே இல்லைங்க, முந்தி மாதிரிலாம் இல்லை, அப்படியே டோட்டலாக அழிஞ்சிட்டு. பட் இருந்தாலும் இடம் தெரியாமல் அழிக்கணும்னு சொல்லிட்டு கிடைக்கிற கேப்புலலாம் ட்ரிபிள் H வந்து குக் பண்ணிட்டு இருக்காருங்க. WWE அடுத்ததான் நடத்த போகிற பேக்லாஷில் இந்த மேட்ச்சில் தான் நடக்க சான்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி இருக்குது. அது எந்த அளவுக்கு நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ராண்டி ஆர்டன் வெர்சஸ் ஜான் சீனா ஃபார் த அன்டிஸ்பியூட்டட் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. இது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா பேக்லாஷோடைய மெயின் ஈவெண்ட்டாக நடக்கும். இது அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. அடுத்த அஃபிஷியல் கன்ஃபார்ம் பண்ண மேட்ச் என்னன்னு கேட்டிங்கன்னா உமன்ஸ் இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப். இது லைரா வெல்கேராக்கும் பெக்கி லிச்சுக்கும் நடக்கிற மேட்ச். இதுவும் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. கைஸ் பொதுவாகவே WWE பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பரில் ஒரு, அதாவது பெரிய பெரிய பேப்பர் இல்லாமல் சின்ன சின்ன பேப்பரில் மேக்ஸிமம் 5 மேட்ச் தான் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அதிகபட்சம் 6, ஆனால் 5 தான் மேக்ஸிமம். அப்படிப்பட்ட 5 மேட்ச்சில் இப்போ 2 மேட்ச் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்களா, 3வது மேட்சையும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இந்த வாரம் நடந்து முடிஞ்ச மண்டே நைட்டாக பார்த்தீங்கன்னா பேட் மெக்கஃபி வந்து அஃபிஷியலி பார்த்தீங்கன்னா சேலஞ்ச் பண்ணியிருக்காரு குந்தரை. ஸோ குந்தர் விசிஸ் இவருக்கு பேக்லாஷில் அஃபிஷியலி கன்ஃபார்ம் ஆகிட்டு. அதே மாதிரி இந்த வாரம் நடந்து முடிஞ்ச மண்டே நைட்டால் பார்த்தீங்கன்னா ஜே ஊசோவுக்கும் லோகன் பாலுக்கும் ஒரு கான்ட்ரவர்சி ஏற்பட்டிருக்குது. ஸோ இவங்க 2 பேருக்குள்ள ஒரு மேட்ச் நடக்குமான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரில. ஏன்னா WWE பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறமா பேக்லாஷ் முடிஞ்சதுக்கப்புறமா சாட்டர்டே நைட் மெயின் ஒன்று நடத்த போகிறாங்க. மேபி அதுக்கான ஸ்டோரியை டெவலப் பண்ணுறாங்களா அப்படிங்கிற டவுட் இருக்குது. ஸோ இது நடக்க சான்ஸ் இருக்குது இல்லை அப்படிங்கிற லெவலில். அண்ட் செத் ராலின்ஸ் ப்ரௌன் பிரேக்கர் வெர்சஸ் CM Punk ரோமன் ரெயின்ஸ் இது இப்போதைக்கு நடக்க சான்ஸ் இல்லை. ஏன்னா செத் ராலின்ஸ் அண்ட் ரோமன் ரெயின்ஸ் இப்போதைக்கு ஃபியூடை வந்து கொஞ்சம் தள்ளி வைக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கிறாங்களாம். அண்ட் உமன்ஸுக்கான சாம்பியன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் நயா ஜாக்ஸ் வந்துருக்கிறாங்க. நயா ஜாக்ஸ் வெர்சஸ் ஸ்டிஃபனி இதையும் சாட்டர்டே மெயின் ஈவெண்ட் அளவுக்கு கொண்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் ஜாட் கார்கில் வெர்சஸ் நியோமி இது வந்து பேக்லாஷ் நடக்குமான்னு கேட்டிங்கன்னா மேபி நடக்க சான்ஸ் இருக்குது, இல்லாமையும் போக வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ட்ரூ மாக்கின்டர், ஜாக்கப் ஃபாட்டு, டேமியன் பிரிஸ்ட், LA நைட் இவங்களுக்குள்ள ஒரு ஃபேட்டல் ஃபோர்வேயாக பார்த்தீங்கன்னா யுனைடெட் சாம்பியன்ஷிப்பான மேட்ச் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா இதுக்கும் சான்ஸ் இருக்குது. இப்போதைக்கு இவங்க 4 பேரும் பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்டோரி லைனில் தான் போயிட்டு இருக்காங்க. அண்ட் ஜாக்கப் ஃபாட்டு எல்லாரையும் அட்டாக் பண்ணியிருக்காரு. இந்த மேட்ச் நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ நான் சொன்னதில் மேக்ஸிமம் மேட்சஸ் நடக்கும். அதில் பாதி WWE பார்த்தீங்கன்னா சாட்டர்டே மெயின் ஈவெண்ட்டுக்கு மூவ் பண்ண வாய்ப்பு இருக்குது. அதாங்க ராயல் ரம்போ டைமுக்கு முன்னாடி கரெக்டாக சர்வீஸ் டீம் பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸுக்கு மேட்ச் கொடுக்காம கோடி ரோட்ஸை பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து சாட்டர்டே மெயின் ஈவெண்ட்டில், அதாவது WWE வந்து ராயல் ரம்போக்கு முன்னாடி நடக்கிற சாட்டர்டே மெயின் ஈவெண்ட் சர்வீஸ் சீரிஸ்க்கு நடுசில் நடக்கிற